Hello guys, welcome back coding Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த கான்செப்ட் பார்க்க போறோம்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சின்ன டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ஒரு C ப்ரோகிராம் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அதை வந்து C++ கூட கம்பேர் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஈஸியா புரியும்னு சொல்லிட்டு ஒரு C கோடிங் எழுதி இருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெடர் ஃபைல் எழுதிட்டு int a = 100 சொல்லிட்டு ஒரு குளோபல் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேல்யூ வந்து 100 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்புறமா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே நேம் வச்ச ஒரு வேரியபிளை a = 10 சொல்லிட்டு ஒரு லோக்கல் வேரியபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே printfல ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஸ்கோப்பை பொறுத்து அந்த வேல்யூ அது கிட்ட எந்த வேல்யூ இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக ஆல்ரெடி வந்து சியில் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அந்த கான்செப்ட் பார்த்தாலே புரியும். சியை படித்தாலே வந்து C++ஸை படிக்க மாதிரி தான். ஸோ கம்பேர் பண்ணி படித்தா இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்டோரேஜ் கிளாஸஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை படி பார்க்க போனால் ஏக்கு இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணால் எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணால் லோக்கலாக இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணோம். இதை தாண்டி இந்த ஸ்கோப்புக்கு வெளியே தான் வந்து குளோபல் வேரியபிள் இருக்குது. ஸோ நான் இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். 0 வார்னிங் வந்திருக்கு. அவுட்புட் எடுத்து பார்த்தா a = 10 சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, a = 10 வந்திருக்கு. பட் இதில் என்ன வந்து லாஜிக், நான் வந்து இதிலே வந்து குளோபல் வேரியபிள் வந்து நான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சா என்னால் வந்து சியில் வந்து பிரிண்ட் பண்ணவே முடியாது. பட் C++ல் பண்ண முடியுமான்னு பார்த்தா தாராளமாக பண்ணலாம். அதுக்காக தான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது .c எக்ஸ்டென்ஷனில் இருக்குது C ப்ரோக்ராம். பக்கத்துலேயே வந்து .cpp சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து கோட் பிளாக்குங்கிற ஐடி வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அதே ப்ரோக்ராம் தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் இதை வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நார்மலாக அதே ப்ரோக்ராம் தான் எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன். சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. யூஸிங் நேம் ஸ்பேஸ் HTTP மட்டும் தந்திருப்பேன். a = 10 சொல்லிட்டு தான் வந்திருக்கு. பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, நான் அதை எங்கே வந்து கொடுக்குறேன்னா இங்கே இருக்குல்ல பிரிண்ட் பண்ணுற இடத்துல இது மாதிரி கொடுத்துறேன். மறுபடியும் பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் பண்ண சேஞ்சஸோடு வரும் பாருங்கள். இப்போ ஏவோட வேல்யூ 100 சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படின்னா எந்த வேல்யூ எடுத்திருக்கு? குளோபல் வேல்யூ தானே எடுத்திருக்கு. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. இதோட டெஃபினிஷன் என்னன்னா வந்து இது ஒரு ஆப்ரேட்டர். இட் இஸ் அன் ஆப்ரேட்டர் விச் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் குளோபல் வெர்ஷன் ஆஃப் த டேட்டா. குளோபல் வெர்ஷன் ஆஃப் த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருங்கிறது யூஸ் ஆகுது. இது எந்த சமயத்தில் வந்து ஒர்க் ஆகுனா, குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் ஒரே நேம் இருந்துச்சுன்னா, குளோபல் வேரியபிள் நேம் என்ன இருக்குது, int a சொல்லிட்டு தான் இருக்குது. லோக்கல் வேரியபிள் நேமும் வந்து int a சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நான் லோக்கலாக யூஸ் பண்ணணுன்னா இந்த ஸ்கோப் ரெசல்யூஷனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இது போல் இதுவே நான் வந்து குளோபல் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணால் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் நான் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிட்டா இப்போ எனக்கு குளோபல் வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். இதனோட அட்வான்டேஜ் முடியல. இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருங்கிறது டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன் அவுட் சைடு எ கிளாஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து அவுட் சைடு கிளாஸில் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. நேம் ஸ்பேஸ் அது போல் நிறைய அட்வான்டேஜ்க்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது இல்லை. ஸோ அந்த டாபிக் வரும்போது அதை பற்றி எடுக்கிறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.